உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு மீன ராசியில் உச்சமடையக்கூடிய அருமையான அமைவு. ஏன்னா அவங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சம் அடைந்தாலே, ஏன்னா சுக்கிர பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு சார்ந்த சுப யோக ராஜ போகங்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அப்போது இந்த சுக்கிர பகவான் பலம் பெறுவது பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதில் அந்த குரு பகவான் வீட்டில் உச்சம் பெற்று அந்த குரு பகவான் சுக்கிர பகவான் வீட்டில் நின்று, இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருவரும் பரிமாற்ற யோகத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். ஏன்னா இப்படி இரு கிரகங்களுடைய இணைவு விழக்கூடிய பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தில் விழுது, உங்களுடைய 12ஆம் வீட்டில் விழுது. அப்படி 12ஆம் வீட்டில் இந்த சுக்கிர பகவானது பார்வை விழுந்தாலே சுப விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருந்திருக்கும். என்ன பண்ணாலும் உங்களுடைய முயற்சிகள் தோல்விகளையே சந்திக்கக்கூடிய நிலைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நெருங்கி வந்து 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 விலகி விலகி போயிட்டே இருக்கும். தடைகள், தாமதங்கள், இன்னைக்கு நாளைக்கு உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா திறமை இருந்து, எல்லா டேலண்ட் இருந்து, நீங்கள் காட்டிய வழியில் போனவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. மிகுதியான செல்வம், செல்வாக்குக்குரிய வழி பிறக்க போகுது. இந்த சுக்கிரனால உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. வெளிநாடு பயணங்கள், குறிப்பாக சொல்லணும்னா 12ஆம் வீட்டிலே விழக்கூடிய இந்த பார்வையால் ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஸ்ட்ராங்கான வளர்ச்சி கிடைக்க போகுது. யாருக்குன்னா, இங்கிருந்து வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எல்லா தடை உண்டாக இருந்திருக்கும். கட்டின பணம் கைக்கு வரல, ஆனால் வெளிநாடும் போக முடியல நினச்ச உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த சுக்கிரனால. எப்போ அந்த வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு துலாம் ராசி என்பதற்கு ஜனவரி இந்த 2025ஆவது வருட பலன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே போல இப்போ உங்களுக்கு இந்த வருடத்திலேயே ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மே மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு 120 நாட்கள். இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய யோகத்தால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் நான் இருக்கிறேன்னா 2வது பட்சம் அவங்களுக்கு ஹை கிளாஸான வளர்ச்சி கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருந்து திடீர் சரிவுகளும், திடீர் மன அழுத்தமும், வேலையில் இனம் புரியாத வழி வேதனைகளும், இருக்கிற இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு வேலை மாறக்கூடிய ஒரு சூழல், புதுசாக வேலையை தொடங்கணும், அதற்குண்டான இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதற்குண்டான சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குமான்ற பயம், பதட்டம் இவ்வளவும் இஎம்ஐ போயிட்டுருக்கு. ஒரு புறம் சில கமிட்மெண்ட்டும் அந்த சம்பளத்தை நம்பி போயிட்டுருக்கிற நிலையில் அந்த வேலை இல்லாத பட்சத்துக்கு எப்படி அடுத்த கட்டம் அடி எடுத்து வைக்கிறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும். அது இன்னும் அடுத்தடுத்து ஹை கிளாஸான வளர்ச்சியை உருவாக்கிடும். சிலர் வேலையில் நடந்த சில சூழ்ச்சிகளாலேயும் சில சதிகளாலேயும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, வேலையே விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வந்துடலாம், பிஸ்னஸை தொடங்கலாமா வேண்டாவான்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் தொடங்கினால் 100% 2025ஆவது வருடத்தில் டாப் பொசிஷனில் நிற்கக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்களில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு, ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு சுக்கிர பகவான் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார். அதுவும் மீனத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைவு மிகுதியான யோகத்தை அளிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அஷ்டமாதிபதியும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியும் இவர்கள் இருவரும் மறைந்து பரிமாற்ற யோகங்களுடன் இவர்கள் டைரக்டாக பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் வீடு. பாருங்க,
6, 8, 12 தொடர்பு கொண்டால், நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம். அவங்க என்னைக்கு வேணாலும் பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் நிற்பீங்க. அவங்களுடைய நட்பு மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ச்சி மாபெரும் அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதுலேயும் அசுர குருவும் தேவ குருவும் இணைந்து இந்த அமைவுகள் உருவாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் தெய்வ பலம் பெற்றவங்க, தெய்வ அனுகூலம் கொண்டவங்க, தெய்வத்தையே சதா நினைச்சு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல விஷயங்களில் எவ்வளவோ செலவினங்கள் செய்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை உண்டாக்கியவங்க. நீங்கள் நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி பாசத்துக்கு கட்டுப்பட்டு அன்புக்கு அடிமையாக வாழக்கூடியவங்க. நீங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட உங்களுக்கு பிடிக்காது, என்றைக்குமே கட்டுப்பட்டதும் இல்லை. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கை துரோகங்களும் மன உளைச்சலும் இனம் புரியாத வழி வேதனைகளும் கடந்து வந்துட்டீங்க. சொந்தம், பந்தம், நட்பு, தொழில், வேலை சார்ந்த ரீதியில் பல அவமானங்களை கடந்து வந்தீங்க. அந்த அவமானங்களுக்கு வார்த்தையால் பதிலடி கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. வாழ்க்கையில் வாழ்ந்து ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் அவங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்கள் வளர்ச்சி என்னன்றது காட்டுவீங்க. ஏன் இப்படி பண்ணணும்னு நினச்சி அவங்க வேதனைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த 2025 வருடத்தில் குறிப்பாக இந்த 120 நாட்கள் அதற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். முயற்சிகள் ஸ்ட்ராங்காக எடுங்க. 100% தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ப்ரமோஷனும் வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் இலக்குகள் உருவாகும். அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புத வளர்ச்சி, அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. இதில் கனரக வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், நெசவு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் இந்த சுக்கிரனுக்கு உகந்த இந்த துணி சம்மந்தப்பட்டதை மட்டும் இல்லாமல் இந்த மேக்கப், பியூட்டி பார்லர், ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, இந்த விலை உயர்வான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குரியதாக இருக்கும். நகை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம், ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வெள்ளி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம். சொத்துக்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அழகாக சுமூகமாக உங்களுக்குரிய சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. எதிரிகள் உங்களை விட்டு வழிவிட்டு நிற்கக்கூடிய ஒரு நேரம் இது. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் மண்டி போட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நேரம் இதுதான். ஏன்னா சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து நிற்கிறார். 6ஆம் பாவத்தில், 6ஆம் பாவம் பலம் பெறும் பொழுதும் சரி, அந்த இடம் உங்களுக்கு யோக நிலையில் நிற்கும் பொழுதும் சரி, அவ்விடத்தில் சனியோ ராகுவோ நின்றாலும் சரி, உங்கள் வாழ்க்கையினுடைய பயணத்திற்குரிய பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அமைவு அந்த காலகட்டங்களில் உருவாயிடும். அப்பேற்பட்ட நிலை தான் இந்த இடத்துல உண்டாகுது. குறிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு காரணமே இல்லாமல் திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஆளாகி இன்னைக்கு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, இந்த வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு பிறக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. உங்களுடைய பெற்றவங்க உங்களுடைய நிலை கண்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் திருமணத்திற்குரிய முயற்சி எடுத்து தடப்பட்டவங்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வரும். ஏற்கனவே திருமணம் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினச்சிங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். மூவ் பண்ணுங்க. இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனையும் தீர்வுக்கு வராத சில சிக்கல்களும் தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு நேரம் தான் இது. ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில் கொடுத்த பணம் பிளாக் ஆகிடுச்சு. இன்றைக்கி பணம் கொடுத்துட்டு நான் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இதற்கு என்ன தீர்வுகள் கிடைக்கும் தெரியலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய ஒரு காலம்தான் இது. மூவ் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய இந்த ராசியினுடைய அடிப்படையில் உங்களுடைய யோக பலன்களில் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, தெய்வ ஆலயங்களில் பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அதுலேயும் நீங்கள் பார்க்கும்போது அரசியல் சார்ந்த ரீதியில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய லெவலில் நல்ல சக்ஸஸ்ஃபுல், திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. அது எப்படி அதிர்ஷ்டம் வருன்றதை சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு ஒரு லாட்டரியில் அடித்தாலும் சரி, சிலர் அவங்களுடைய தொழில் ஹை கிளாஸான வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி, சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் சரி, இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான். வாழ்க்கையில் விரும்பிய வாழ்க்கை எனக்கு ட்ராப் ஆகிடுச்சிங்க, மீண்டும் கிடைக்குமா நினச்சி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு விரும்பியவங்க ஒன்றிணைந்து, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள்கிட்ட பேசல பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க சேர்ந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் தான். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. பெத்தவங்களுடைய மனபாரத்தை நீக்கிடுவீங்க. பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு வேற்றுமை, டிஸ்டன்ஸ் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நிலைகள் உண்டாகும். நீங்கள் பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நிற்குதுன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, அந்த வருத்தம் இப்போ சுமூகமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில், தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த ரீதியில் உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மூவ் பண்ணுங்க, 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. சில நம்பிக்கை துரோகங்களும் நீங்கள் நம்பி அவங்களுக்கு கையெழுத்து போட்டு இன்றைக்கி அவங்க கட்டாத பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு அவங்க தேடி வந்தாங்களேன்ட்டு நீங்கள் நல்லதை செய்து இன்றைக்கி நல்லது செய்து பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது. மூவ் பண்ணுங்க, முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்டவர்க்க பரல்களை கொண்டே உங்களுடைய முயற்சிகளும் அடுத்தடுத்த மூமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை கொடுக்கும். அதனால் இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க, அதுதான் ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் 2025 வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான வருடமாக உங்களுக்கு இருக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.